அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. தைப்பூசம் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் காணொளி எதுவும் பதிவு செய்யாமல் இருந்தால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ கொஞ்சம் முருக பக்தர்கள் கேட்குறாங்க, நம்மளை பின்தொடர்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பதிவு செய்யணும் அப்படின்றதுனால ஒரு சில தாமதம். நானும் என்னோட நிறைய கடமைகளை முடிச்சுட்டு வந்தேன். இந்த வாட்டி உண்மையிலே தைப்பூசத்துக்கு எங்கும் காணாத கூட்டம் தான் சொல்லணும். வடபழனி கோவிலில் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து பல வருஷமாக இருக்கிறவங்க கூட சொன்னது என்னென்னா, கோயம்பேடு வரைக்கும் கூட்டத்தில் நாங்கள் பார்த்ததில்ல. இந்த பக்கம் லிபர்ட்டி பிரிட்ஜ் வரைக்கும் கூட்டம். நான் அதிகாலை 2:30 மணிக்கு கோவில் வாசலில் போய் நின்று அதுக்கப்புறம் உள்ளே போய் நின்று சாமி பார்த்து எதுவும் விஐபி தரிசனம் அந்த மாதிரிலாம் எதுவும் போகாமல் எல்லா பக்தர்களும் போகிற வரிசையில் நானும் போனேன். என்னவோ நான் பார்த்துட்டு உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய தைப்பூச நிகழ்ச்சிக்கு நாங்கள் சுற்றி நடக்கிறதுல நான் வர்றதா சொல்லி அந்த நிகழ்ச்சியெலாம் கலந்துக்கிட்டேன். ஒரு 7-8 மணிக்கு ஒரு காணொலி நண்பர் அனுப்புகிறாரு. கிட்டத்தட்ட கோயம்பேடு பிரிட்ஜு வரைக்கும் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். எல்லாருமே வடபழனி வாசிகளாக இருக்கட்டும், கோவில் நிர்வாகமாக இருக்கட்டும், வடபழனி கோவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா கோவில்லையுமே எக்கச்சக்க கூட்டம் நிரம்பி வழிஞ்சுதான் சொல்லணும். முதல் காரணம் இந்த முருகயுகம் ஆரம்பம் அப்படின்றது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது செயலாகவும் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூரில் அல்சூர் முருகர் கோவிலில் கிட்டத்தட்ட இத்தனை வருஷ வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகம் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க. அங்கே பெங்களூர் மக்கள், பெங்களூர் முருகர் சொந்தங்கள் எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பெங்களூரில் அவ்வளோ கூட்டம் நான் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படியே எங்கெங்கேயோ கூட்டம் போகுது. அது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம், அதிசயம்தான். முருகர் கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதம் பண்ணுவார். அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் இந்த காணொலியில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடந்த ஒரு தைப்பூசம் முடிஞ்சு ஒரு 2-3 நாளாகவே நிறைய வீடியோக்கள் நான் பார்த்தேன். அதில் இந்த மக்களை முட்டாள் மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, இப்படிலாம் போய் க்யூவில் நிற்கிறீங்களே அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் திட்டி பதிவு பண்ணியிருந்தாங்க. அது எந்த இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லை. நான் ஏன்னா யாரை பற்றியுமே விமர்சிக்க மாட்டேன், யாரை பற்றியுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோடய கொள்கை. அரசியல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம், இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம், முருகர் யுகம், முருகர் ஆராய்ச்சி அப்படின்னு நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்நாளில் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது, எதை பற்றியுமே பேசக்கூடாது. தனிப்பட்ட நபரோ இல்லை தனி மனித ஒரு அவதூறு எந்த இடத்துலையும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு தியானத்தில் எனக்கு முருகப்பெருமான் கொடுத்ததுனால கண்டிப்பாக எந்த சூழ்நிலை பேச மாட்டேன். ஆனால் அப்படி பேசினவங்க எல்லாரையும் நிறைய முருக பக்தர்கள் திட்டி கமெண்ட்லாம் போட்டுதீங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. எல்லோரும் நல்லவரே. நம்மளுக்கு கோயிலில் தான் போய் பார்த்து புண்ணியம் கிடைக்கணுன்ட்டு இருக்குது. அவங்களுக்கு வெளியில் எங்கே இருந்தாலும் முருகப்பெருமான் ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்படி பேசுனவங்க எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாள் திரும்ப இந்த மாதிரி கோயிலில் அவங்க நிற்கிற மாதிரி ஒரு இயற்கை ஒரு சூழ்நிலை உருவாக்கும் நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்க. கோயில் வெளியிலேருந்து கோபுரத்தை பார்த்துட்டு கும்பிட்டு போகிறவங்கலாம் கெட்டவங்க இல்லை, ஆத்மார்த்தமாக வீட்டில் இருந்தே கும்புறவங்க எல்லாருமே நல்லவங்க. எங்கே இருந்தாவது நினச்சி பார்க்குறோம் எல்லாமே கெட்டவங்க அப்படின்லாம் கிடையாது. முருக சக்தி நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே வேலை செய்யும். கோவிலில் அபரிவிதமான ஒரு கூட்டம் வந்தது காரணம் உண்மையிலேயே முருக பக்தி தான். தவிர இது எப்படின்னா, நான் இந்த காணொலியை சிறுவாபுரி போய் தான் பதிவு பண்ணணுன்னு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் தாமதிக்கக்கூடாது, நிச்சயமாக இதை சொல்லினேன். இப்போ பள்ளியறை பூஜை முடிச்சுட்டு வந்தே அந்த காணொலி பதிவு செய்கிறேன். கோவிலுக்கு வர்றது எப்படின்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லலாம் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் நின்று முருகப்பெருமானை போய் பார்க்குறப்போ ஒரு உணர்வு நெருப்பு சுடு அப்படின்றது வாயில் சொல்கிறதுக்கும் நெருப்பில் கையை வச்சு பார்த்து உணர்றதுக்கும் உண்டான வித்தியாசம் தான். இது ஒரு உணர்வு. கிட்டத்தட்ட பக்தியில் நிற்கிறது எவ்வளோ நேரம் முன்னாலும் நிற்கலாம். அது அவர் ஒரு சூழ்நிலையும் கால நேரம் பொறுத்து. அதே மாதிரி நான் எல்லா காணொலியும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகரை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆறுபடையாக இருக்கட்டும் இல்லை எந்த முருகர் வேணாலும் பார்க்க போய் பாருங்கள். அது எந்த தவறும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டு முருகர் தான், உங்கள் தெருவில் இருக்கிற முருகர் தான் உங்களுக்கு உண்டான அந்த சக்தியை கொடுக்குறாரு. நீங்கள் அவர் தான் உங்களுக்கு எல்லை சாமி மாதிரி. ஸோ அப்படி எல்லாரும் போனாங்க. ஆனால் இது இந்த வாட்டி எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதுக்கு எதனால் எதிர்மறை விஷயம் ரொம்ப சமமான சூழ்நிலை நடக்கும். கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஏன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு கூட்டம் சமமாக வேலை தான் செய்யும். அதனால் யாருமே அவங்கள எதுவும் திட்டாமல் எல்லாரும் நல்லவரே, எல்லாரும் முருக பக்தர்கள் தான். அவங்களும் முருக பக்தியில் தான் சொல்கிறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு அக்கறையில் நீங்கள் இப்படி போய் நிற்கிறீங்களே வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்தா என்ன அந்த மாதிரி ஒரு அக்கறையில் தான் சொன்னாலே தவிர, ஆனால் சில சொல் ரொம்ப கடினமாக சொல்கிறப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. திருப்பதிலையோ இல்லை மற்ற ஷீரடியிலையோ யாரும் இந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது கிடையாது. ஏன் நீங்கள் இங்கே வரீங்க, எதுக்காக இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வ சக்தி எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு கட்டத்தில் வேலை செய்யும். இன்றைக்கி இந்த கோபி பேசுகிறேன், நாளைக்கு வேறு யாருன்னா ஒரு கோபி பேசுவாங்க, இல்லை வேறு யாருன்னா ஒருத்தர் பேசுவார். இப்படி கடந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் பேசுகிறது கூட சரி, எனக்கு
இன்னைக்கு வந்து இந்த முருக பக்தி வந்து இவ்வளோ தூரம் போகுது. இதுக்கு எல்லாமே நான் ஒரு சிறு கருவி மட்டும்தானே தவிர, நான் மட்டும் கிடையாது. இன்னும் எத்தனையோ முருகர் அடியார்கள் லட்சம் முருகர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, உருவாகிட்டே இருக்காங்க. அதில் நான் ஒரு சிறு துரும்பு மட்டும்தான். நாளை எனக்கு ஏதாவது நடந்து ஒரு சிறு வயதில் மரணமோ, இல்லை ஏதாவது ஒரு அற்பாயுசில் நான் போயிட்டேன், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அவமானமாக ஏதாவது ஒரு சம்பவத்தில் மாட்டினா கூட அது என்னோட ஊழ்வினை கர்மவினை தானே தவிர, இப்போ இவங்க மக்களை திட்டுறாங்க எல்லாருமே நாளை பின்ன வந்து இந்த விஷயத்த சொல்ல வாய்ப்பு இருக்குது. பாத்தியா முருகா முருகான்னு கும்பிட்டா அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக யாரும் நம்பாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது என்னோட ஊழ்வினை, என் கர்மவினை, நான் செய்த தவறு தானே தவிர, அப்போ கூட முருகப்பெருமான் என்னை ஏதோ ஒரு வகையில் கருணையோட காப்பாற்றி அடுத்த பிறவி கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்றப்போ, நிறைய நல்லது பண்ணுறாங்க, ஏன் சீக்கிரமாக சாகிறான், ஏன் அப்படி போனால் எனக்கு கர்மராட்சி நிறைய விஷயம் உணர்ந்து அதில் ஒரு சிலது மட்டும் தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு எனக்கு என்ன ஒன்று நடந்தால் கூட இவங்க எல்லாம் வந்து அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்கூட்டியே நான் இந்த காணொலியை வந்து நான் பதிவாக சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் நல்லவரே, எல்லாரும் நல்ல மக்கள் தான், யாருமே கெட்டவங்க கிடையாது. அது வந்து எப்பயுமே நல்ல சக்தி ஒன்று பெருசாக போகும்போது அதுக்கு எதிர்மறை சக்தி ஒன்று வரும். ஸோ அதனால் யாருக்கும் அந்த எதிர்மறை கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் முருகரை பற்றி நல்லதாக வந்தாலும் சரி, கெட்டதாக வந்தாலும் சரி, கடந்து போகணுமே தவிர, உங்களுக்கு யார் சொல்கிறது உங்கள் மனசில் ஐப்படுதோ, யார் சொல்கிறது அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, யார் சொல்கிறது உங்கள் மனசு ஏற்றுக்குதோ அவங்க சொல்கிறத கேளுங்க. உங்கள் மனசு சொல்லும் இவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் நான் உங்களுக்கு குருவோ, இல்லை நான் வந்து உங்கள் வாழ்க்கை அமைக்க வந்த புனிதரெல்லாம் கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர் தான். என்ன ஒன்று, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எது நிரந்தரமானது, எது நிலையற்றது, எது நம்ம கூடிய வருன்ற ஒரு பக்குவம் வந்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த அசைவம் சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய விஷயமே போயிட்டு, அதை பற்றி கண்டிப்பாக பதிவு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் எந்த இடத்துலையுமே யாரும் அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் முருகரோட வழிபாடு நான் இன்னும் ரொம்ப தொடர்ந்து போக அசாமில் சத்தீஸ்கர் மாநிலத்திலலாம் நீங்கள் முருகர் வழிபாடு இருந்திருக்கு, அங்கே முருகருக்காக அசைவம் படைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிறப்பலாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எந்த கடவுளுமே சைவம் அசைவத்துக்கு எதிரானவர்கள் ஆதரவானவர்கள் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. நீங்கள் யாருமே உணவு இவங்க இதுதான் சாப்பிடணும் அப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நான் சொன்ன 48 நாள் விரதம் மட்டும்தான். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டிலும் எக்கச்சக்க இடத்துல முருகருக்கு அசைவ வழிபாடு இருந்திருக்கு. அதே மாதிரி நான் சமீபத்தில் ஐபிசி பக்தியில் சொல்லியிருந்த மாதிரி முருகருக்கு இத்தனை வாகனம் இருந்திருக்கு. நிறைய பேர் எனக்கு அந்த யானை வாகனத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்ல போட்டு நான் அந்த காணொலி வரப்போது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி தான் நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். அந்த காணொலி வந்துருச்சு. முருகருக்கு யானை மட்டும் வாகனம் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வடவிதி சுப்பிரமணியை பற்றி சொன்னது எல்லாமே. அதே மாதிரி கிருபானந்த வாரியார் எப்படி பாம்பன் சுவாமிகள் வந்து பெரிய ஒரு அற்புதம் அதிசயத்தை பண்ணாரோ, அதே மாதிரி கிருபானந்தவர் ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் முருக பக்தர்களுக்காக. அதே போல் எல்லார் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அரையனார் பெருமான் வழிபாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தியானத்தில் உத்தரவு வந்து அதை கொண்டு போய் சேர்க்குறப்போ, பாமன் சாமியிலும் கிருபானந்த வாரியார் நீங்கள் ஏன் வைக்கலன்னு ஒரு சின்ன குழந்தை வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு பெரிய அதிசயம் இது. நான் வந்து அதை யோசித்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ சொல்லும் கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கரெக்டாக அதை சொல்லி ஒரு 10வது நாள் வந்து நான் இப்போ பெங்களூரில் எல்லாருக்கும் ஒரு படம் கொடுத்தேன். முருகப்பெருமான் படமும், இந்த பக்கம் பாமன் சுவாமிகள், அருணகிரிநாதர், கிருபானந்த வாரியார் எல்லாம் இருக்கிற படம். இது வந்து ஒருத்தங்க எனக்கு பண்ணி, ஐயா இது உங்கள் கையில் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு, நான் உங்கள் அட்ரஸ் கொடுங்க அனுப்புகிறேன்னு சொல்லி கொடுத்து அந்த படத்தை திருப்பி கொடுத்தேன். இதை நான் நானே ஒரு பெரிய ஒரு சேவையாக எடுத்து இது செய்யணும்னு இருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும். ஸோ கிருபானந்தரோட காணொலியும் விரைவில் வரும் ஐபிசி பக்தியில் பாருங்கள். அதே போல் வந்து முருக பக்தர்கள் நான் கேட்குற ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யார்ட்டையும் எந்த சண்டையும் போடாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையை உங்களை தானாக உயர்த்தும். தைப்பூசம் விரதம் வேண்டி இருந்து எல்லாம் கிடைச்சவங்களுக்கும், ஒருவேளை கிடைக்காம என் விரதம் பாதிலே நின்றுடுச்சு அப்படி நடக்காதவங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், இங்கே எல்லாமே நிலையற்றது. முருகப்பெருமான் மட்டும்தான் நிஜம். அவரை மட்டும் நம்ம கேட்போம், மற்ற எல்லாமே சர்வசாதாரணமாக நம்மளை தேடி வரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.